தேர்தல் நெருங்குதுனாலே ராமதாஸ் வெளில வந்துருவார். அந்த நல்ல பாம்பு வெளியில வந்து விஷத்தமா கொக்கும். ரிவரி ஹோட்டல் அப்படின்ற ஹோட்டல்ல தங்கிட்டு இருக்கிறோம். இங்க இவர் உட்காந்துருக்காரு, ராமதாஸ் தலைவர் பக்கத்துல உட்காந்துருக்காரு. இட்லி பரிமாறுறாங்க, நான் எதிர்க்கு தான் உட்காந்துருக்கிறேன். சாப்பிடும்போது இவர் சொல்றாரு தலைவரை பார்த்து, தம்பி இந்த விஜயகாந்த் போட்டி ஒண்ணு கூட தமிழ்நாட்டுல பறக்க கூடாது, எல்லாத்தையும் வெட்டி வீசணும். இவர் இப்பதான் கட்சிக்காரர்களை பார்த்து படிங்கன்னு சொல்றாரு. இதே 30 வருஷத்துக்கு முன்னாடி ராமதாஸ் சொல்லியிருந்தாருன்னா இந்த சமுதாயம் எப்பவோ கொஞ்சம் வளர்ந்து வந்திருக்கும். ஆனா யார படிக்க வைக்கணும், யார மாவீரனாக்கி மாண்டு போக செய்யணும்ன்றது ராமதாஸ் தெரிஞ்சது. அதனால தான் மாவீரன் காடு வெட்டி குரு இன்னைக்கு அந்த குடும்பமும் சேர்ந்து அனாதையா நிற்குது. எதிர்காலத்தில் திமுகவுடனோ அண்ணா திமுகவுடனோ கூட்டணி வைச்சால் நான் எங்க அம்மா கூட உறவு வச்சதுக்கு சமம் அப்படின்னு இதே ராமதாஸ் தான் சொன்னார். அதுக்கப்புறம் தான் அண்ணா திமுக கூட்டணி வச்சார். இவ்வளோ பெரிய மாநாடு நடத்தி முடிச்சாங்க. ஏன் இத்தனை வருஷமா நடத்தல? இதே சித்திரை வீடுல மாநாடு அம்மையார் ஜெயலலிதா நடந்தது, தூக்கி ஜெயில போட்டாங்க பாரு. அதோட ஃபுல்லா வாழ்க்கை அமாவாசையாவே இருந்தது. இப்பதான் ஒரு மாநாடு நடத்தினாங்க. இது இன்னும் முழு அமாவாசையா மாறி போச்சு. சௌமியா அன்புமணி வந்து மாநாடு முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் விருந்து கொடுக்குறாங்க. மொத்த பொறுப்பாளரும் வந்து சேர்றோம். இவர் 5 நாள் கழிச்சு நடத்துறாரு. 241 பேர்ல 11 பேர் தான் வந்தானுங்க. மறுநாள் தான் 4 பேர் வந்தது. அப்ப பத்திரிகையாளர் கேட்கறாங்க, ஏன் எல்லாரும் வரலன்னு. இவ்வளோ சாமர்த்தியசாலியா இருந்தா எல்லாம் மாநாடு முடிச்சு டயர்ட்ல படுத்துன்னு இருப்பாங்க. எதையுமே யோசிக்க மாட்டார். அரசியல் ஆதாயம்னா என்ன, எவ்வளவு நமக்கு வெட்டி வரும், தனி நபரா நமக்கு எவ்வளவு வரும், குடும்பத்துக்கு எவ்வளவு வரும், இதை தவிர வேற எதுவுமே எதிர்பார்க்காத அந்த மனுஷன் நீ வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? எங்களை நிரந்தர எதிரியா கீழ்ச்சாதிக்காரனா பார்க்கக்கூடிய அவர் மனசுல எத்தனை வருஷமா எங்களை பழித்து இருந்திருப்பார். ஒரு விஷயம் 2 விஷயம் கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் மட்டும் அவங்களுக்கு எதிரியா இல்ல, ஒட்டு மொத்தமா பட்டியலின மக்களை எதிரியா பார்க்கக்கூடியது யாரானா முதல்ல பாமக, 2வது பாஜக. சாதி வெறியர்களும் மத வெறியர்களும் யாரை எதிரியா பார்க்கறாங்கன்னா. நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் திரு நீலச்சந்திரகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? பாமகவோட தலைவரான ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நான் படுத்துக்கிட்டே 50 தொகுதிகளை ஜெயிக்கிறது எப்படி அப்படின்னு எல்லாருக்கும் ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கேன். நான் தனியா நின்னாலும் 40 தொகுதி ஜெயிச்சிருவேன் அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்றாரு. எந்த அளவுக்கு உறுதி? அதாவது ஒரு காலத்துல எங்க ஐயா டாக்டர் ஐயா வந்து போராளி, விடுதலை சிறுத்தைகளால் வந்து தமிழ் குடிதாங்கி இப்படியெல்லாம் பெயர் பெற்றவர். இன்னைக்கு தன்னுடைய மகனாலேயே எல்லா ஆடைகளும் அவிழ்க்கப்பட்டு ஜட்டியோடு நிற்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுகிறார். இந்த காட்சி அப்படித்தானே இருந்தது. நீச்சல் அடிச்சுட்டு ஜட்டியோடு தான் நின்றுக்கிறாரு. அன்புமணி ராமதாஸால இன்னைக்கு ஜட்டியோடு நின்றுக்கிறாரு. நாளைக்கு அந்த ஜட்டியும் கழட்டப்பட்டு அம்மனமா போகக்கூடிய சூழல் கூட அவருக்கு ஏற்படும். காரணம் என்னன்னா, அவர் இத்தனை ஆண்டு காலமா செய்த இந்த வன்மத்தனமான அரசியல் தாம் புள்ள மூலியமாவே அவருக்கு ரிட்டர்ன் ஆகுது. நீங்க பார்க்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல், ராமதாஸ் அரசியல்லாம் ஒரு பக்கம். நாங்க இத்தனை வருஷமா அவங்களை எதிர்கொண்டு அவங்களுடைய எல்லா கிரிமினல் சூழ்ச்சிகளை எல்லாத்தையும் பார்த்து வளர்ந்தவங்க நாங்க. அணுவா எங்களுக்கு தெரியும். ஒரு உதாரணம் சொல்றேன். 2009 இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் கட்டி அமைக்கிறோம். வேலூர்ல தான் மாநாடு, என் தலைமை மேல் தான் நடக்குது. வைகோ வராரு, ஐயா கம்யூனிஸ்ட் மகேந்திரன் ஐயா வராரு, வைகோ ஐயா வராரு, ராமதாஸ் ஐயா வராரு, எல்லாருமே. அப்போ ரிவரி ஹோட்டல் அப்படின்ற ஹோட்டல்ல தங்கிட்டு இருக்கிறோம். இங்க இவர் உட்காந்துருக்கிறார், ராமதாஸ் தலைவர் பக்கத்துல உட்காந்துருக்கிறாரு. இட்லி பரிமாறுறாங்க, நான் எதிர்க்கு தான் உட்காந்துருக்கிறேன். சாப்பிடும்பொழுது இவர் சொல்றாரு தலைவரை பார்த்து, தம்பி இந்த விஜயகாந்த் கொடி ஒண்ணு கூட தமிழ்நாட்டில் பறக்கக்கூடாது, எல்லாத்தையும் வெட்டி வீசணும். இதே ராமதாஸ் ஐயா சொல்றாரு. ஒரு அரசியல் கட்சி எதிர்க்கிறன்னா ஒரு கருத்தியல் ரீதியாக எதிர்க்கலாம், அல்லது அவங்களுடைய நற்செயல்கள் தீய செயல்கள் இதை சுட்டி காமிச்சு பேசலாம். இப்படிலாம் இல்லாமல் இவர் எந்த வன்மத்துக்கு இறங்கக்கூடியவர்ன்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். என்ன தலைவர் இப்படி பார்க்குறாரு, நானும் அவரை பார்க்குறேன், இப்படிலாம் பேசுவாங்களா? அப்போ எந்த விதமான இதுவுமே இல்லாத விஜயகாந்த் மேலேயே, கேப்டன் விஜயகாந்த்னா தமிழ்நாடு முழுக்க எல்லார் மனசுலையுமே வந்து ஒரு கொடையாளி, கர்ணன் இப்படியான பேர் தானே. விஜயகாந்த் வெறுக்கக்கூடியவங்க யாருன்னா உண்டா? அரசியலாக கூட யாராவது வெறுக்கலாமே தவிர விஜயகாந்த் வெறுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அவ்வளோ பெரிய நற்பண்புகள் கொண்டவர் தான் கேப்டன் விஜயகாந்த். அப்பேற்பட்டவரை கட்சி கொடியை வெட்டி வீசணும்னு சொல்லக்கூடிய இந்த மனிதனுடைய வன்மம் எங்களை நிரந்தர எதிரியா
கீழ்ஜாதிக்காரனா பார்க்கக்கூடிய அவர் மனசுல எத்தனை வருஷமா எங்களை பழித்து இருந்திருப்பார். ஒரு விஷயம் 2 விஷயம் கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் மட்டும் அவங்களுக்கு எதிரியா இல்லை, ஒட்டு மொத்தமா பட்டியலின மக்களை எதிரியா பார்க்கக்கூடியது யாரானா முதல்ல பாமக, 2வது பாஜக. சாதி வெறியர்களும் மத வெறியர்களும் யாரை எதிரியா பார்க்குறாங்கன்னா எங்களை தான் முதல்ல பார்ப்பாங்க. இவங்க பேசுறது எல்லாமே வந்து ஒரு பாலிஷான விஷயம்தான், மேலோட்டமான விஷயம்தான். வன்னியர் நலன் அப்படின்னா ஒரே ஒன்று, ராமதாஸ் குடும்பம் மட்டும்தான். ராமதாசனுடைய மகள், ராமதாசினுடைய மகள், ராமதாசனுடைய மகன், இந்த 3 பேர் தான். இந்த 3 குடும்பங்கள் தான் அவர் பாஷையில் வன்னியர் அப்படின்ற ஒரே அர்த்தம். இந்த 3 பேருக்குள்ள நடக்கக்கூடிய சொத்து பிரச்சனையில தான் இந்த பிரச்சனை. வேற எதுவும் கிடையாது, வேறு எந்த ஒரு அரசியல் அஜெண்டாவும் கிடையாது. இவ்வளோ பெரிய மாநாடு நடத்தி முடிச்சாங்க, ஏன் இத்தனை வருஷமா நடத்தல? இதே சித்திரை ஊழல் மாநாடு இதுக்கு முன்னாடி எப்போ நடந்தது? அம்மையார் ஜெயலலிதாவுக்கு நடந்தது, தூக்கி ஜெயிலில் போட்டாங்க பாரு. அதோட ஃபுல்லாக வாழ்க்கை அமாவாசையாகவே இருந்தது. இப்போதான் ஒரு மாநாடு நடத்தினாங்க, இது இன்னும் முழு அமாவாசையாக மாறி போச்சு. 2 நாளில் அதே சௌமியா அன்புமணி வந்து மாநாடு முடிஞ்சோடனே எல்லாருக்கும் விருந்து கொடுக்குறாங்க, மொத்த பொறுப்பாளரும் வந்து சேர்றான். இவர் 5 நாள் கழிச்சு நடத்துறாரு. 241 பேர்ல 11 பேர் தான் வந்தானுங்க. மறுநாள் தான் 4 பேர் வந்தது. 2வது நாள் நிகழ்ச்சி தான் 4 பேர் எக்ஸ்ட்ரா. முதல் நாள் வந்து 11 பேர் தான். அப்போ பத்திரிகையாளர் கேட்குறாங்க, ஏன் எல்லாரும் வரலன்னு. எவ்வளோ சாமர்த்தியசாலியாக இருந்தால் எல்லாம் மாநாடு முடிச்சு டயர்டில் படுத்துன்னு இருப்பாங்க. 2 நாள்லேயே அங்கே போய் கலந்துக்கிறாங்க. 5 நாள் கழிச்சுக்கு வர்றதுக்கு இங்கே எதையுமே யோசிக்க மாட்டார். எதை பற்றியுமே அரசியல் ஆதாயம்னா என்ன, எவ்வளோ நமக்கு பெட்டி வரும், தனிநபராக நமக்கு எவ்வளோ வரும், குடும்பத்துக்கு எவ்வளோ வரும், இதை தவிர வேற எதுவுமே எதிர்பார்க்காத அந்த மனுஷங்கிட்ட நீ வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? ஒரே ஒரு சின்ன அறிவு இருந்திருந்தா இவங்க பேசுகிற இந்த மேடைகளில் அவ்வளோ இளைஞர்கள் வந்திருந்ததா இவங்களே சொல்கிறாங்க. ஒருத்தர் பேச்சிலையாவது ஒரு அறிவுபூர்வமான பேச்சு இருந்ததா, ஒரு அரசியல் நோக்கத்தோட பேச்சு இருந்ததா, ஒரு உரிமை சார்ந்த ஒரு பேச்சு இருந்ததா? எதுவுமே கிடையாது. அப்பனும் புள்ளி 2 பேரும் சேர்ந்து மாற்றி மாற்றி பேசிக்கக்கூடிய பேச்சு தான் இருந்தது. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஆனால் ராமதாஸ் அவர்கள் தன்னை எப்படி சொல்லிக்கிறாருன்னா, இந்திய அளவில் சமூக நீதியை பேசுறதுக்கு நான் ஒருத்த மட்டும்தான் வந்து தகுதியானவன், நான் ஒருத்த மட்டும்தான் சமூக நீதி பேசிக்கிட்டு இருக்கேன், வேற யார் வந்து பேசிட முடியும், வேற யாருக்கு சமூக நீதி பற்றி தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. எதிர்காலத்தில் திமுகவுடனோ அதிமுகவுடனோ கூட்டணி வைச்சால் நான் எங்கள் அம்மா கூட உறவு வச்சதுக்கு சமம் அப்படின்னு இதே ராமதாஸ் தான் சொன்னார். அதுக்கப்புறம் தான் அதிமுக கூட்டணி வச்சார். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னவர் தான். இது மாதிரி பல ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார். கொஞ்சம் கூட அவர்கிட்ட வந்து கூச்சநாச்சமே இருக்காது. என்னை சவுக்கால் அடிங்க, என் குடும்பத்திலேருந்து ஏதாவது ஒரு வாரிசு அரசியலுக்கு வந்தால் என்னை சவுக்கில் அடிங்கன்னாரு. இதெல்லாம் ஒரு கடந்த கால ஸ்டேட்மெண்ட். உச்சபட்சமாக ஒரு காது கொடுத்து கேட்க முடியாத ஒரு மனுஷன் அப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வார்த்தை இப்போ சொன்ன பார்த்தீங்களா, அதுதான். இவங்க கூட கூட்டணி வச்சா பெத்தா அம்மா கிட்ட ஒரு யார் சொல்ல முடியும்? எந்த ஒரு மனிதனாவது, அதுவும் ஒரு MBBS டாக்டர் வேற, அவர் இப்படி ஒரு கூச்சம் இல்லாத ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா? சொல்லிட்டு பிறகும் அதிமுக கூட திமுக கூட கூட்டணி வைக்கிறாருன்னா இவர் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான ஆளு. அப்பனுக்கு தப்பாமல் புள்ளையும் அப்படியே இருக்குது. இவர் இந்த காலத்தில் வாழக்கூடிய ஒரு டாக்டர் அன்புமணி. சிதம்பரத்தில் எங்கள் தலைவர் நிற்கிறாரு, ஏடிஎம்கே வேட்பாளர் அங்கே நிற்கிறாரு, திமுக கூட்டணியினுடைய இந்தியா கூட்டணி வேட்பாளராக எங்கள் தலைவர் நிற்கிறாரு, பிஜேபி பாமக வேட்பாளரை ஆதரித்து வந்து பேசுறதுக்கு வராரு. பானையை உடைக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன், உன் வேட்பாளரை வெற்றி பெற வைக்கிறதுக்கு நீ வந்திருக்கிறேன்னு சொன்னாலும் அது ஜனநாயக முறையில் இருக்குது. அங்கே இன்னொரு வேட்பாளர் உனக்கு எதிரி தான். களத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக வேட்பாளர் உனக்கு எதிரி தான். ஆனால் நீ யாரை சொல்கிற வந்த உடனே பானையை உடைக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். எப்படி வரும் இந்த மாதிரி வார்த்தை? எங்கள் தலைவர் வாயிலேருந்து இப்படி ஒரு வார்த்தை, ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன பார்த்துருப்பீங்களா? அப்புறம் வெற்றி பெற்று வந்தாச்சு, மண்ணை கவின்னு போயிட்டாங்க, எங்கேயுமே தலை காட்ட முடியல, முழுக்க முழுக்க தர்மபுரி நம்பியிருந்தாங்க, அதுவும் போச்சு. அதுக்கப்புறமா இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி எங்கள் தலைவர் அதே சமுதாயத்தை சேர்ந்த அமைச்சர்கள் MRK உட்பட பல அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மேடையில் இவர் பேசுகிறார். இனி வரும் காலங்களில் எந்த ஒரு வன்னிய இளைஞர் அக்னி செட்டியை வரையறதா இருந்தாலும்
இந்த திருமாவளவனை நினைச்சுன்னு தான் வரைய முடியும். ஏன்னா பானையை வரைஞ்சாதான் நீ அக்னியை வரைய முடியும். இப்படி ஒரு சூழலை தேர்தல் ஆணையமே இப்படி ஒரு இன்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்குது. வன்னியர்களையும் பறையர்களையும் இணைக்கிறதுக்காகவே இப்படியான ஒரு இன்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்குதுன்றத தேர்தல் ஆணையத்துக்கு நன்றி சொல்ற விதமா ஒரு சூசகமான ஒரு வார்த்தையை சொல்றார். ரெண்டுத்தையும் ஒற்றுமைப்படுத்தி பேசுறார். அதுலயும் இன்னும் ஒரு படி மேல போயிட்டு அக்னி சட்டிங்கிறது வன்னியர்களுடைய அடையாளம், பாட்டாளி மக்கள் கட்சின்ற ஒரு தனிப்பட்ட கட்சியினுடைய அடையாளம் இல்லை அப்படின்றார். இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சாவது ஒரு அரசியல் அறிவுள்ள அன்புமணி அடுத்த கட்டத்துக்கு வேற மாதிரி கொண்டு போயிருக்க முடியும். ஆனால் அப்படிங்க பிள்ளைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையில் அப்பா புள்ளியை ஈஸியாக திட்டிடுறாரு. புள்ளியால் அப்பாவை திட்ட முடியல. நேரம் மைக்கு பிடிச்சி அடங்க மருன் மாதிரி மற்ற பசங்களுக்கு மற்ற தலைவருங்க பேசுகிற மாதிரி நான் பேச மாட்டேன், நீங்கள் போய் படிங்க. மனு கொடுக்குற சமூகமாகவே இருக்கும். எங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கொடுக்குற சமூகமாகவே இருக்கும். நம்ம வந்து மனுவை வாங்குற சமூகமா நம்ம உயர்ந்த பதவிக்கு போகணும் அப்படின்னு அதுதாம்மா சொல்ல வரேன். படிங்கன்னே இப்போதான் சொல்றாரு அவரு. ஆனால் தாம் பிள்ளைய ராமதாஸ் படிக்க வச்சிட்டாரு. இவர் இப்போதான் கட்சிக்காரனில் பார்த்து படிங்கன்னு சொல்றாரு. இதை 30 வருஷத்துக்கு முன்னாடி ராமதாஸ் சொல்லியிருந்தாருன்னா இந்த சமுதாயம் எப்பவோ கொஞ்சம் வளர்ந்து வந்திருக்கோம். ஆனால் யாரை படிக்க வைக்கணும், யாரை மாவீரனாக்கி மாண்டு போக செய்யணுன்றது ராமதாஸ் தெரிஞ்சது. அதனால தான் மாவீரன் காடு வெட்டி குரு இன்னைக்கு அந்த குடும்பமும் சேர்ந்து அனாதையா நிற்கிது. ஆனால் தாம்புள்ள அன்புமணி படித்து அந்த சொத்து பிரச்சனையில் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. என்ன பிரச்சனை உங்களுக்கு நடக்குது? அன்புமணி ராமதாஸ் தான் மனைவியை ஜிகே மணி இருக்கக்கூடிய போஸ்டிங்கு கொண்டு வரதுக்கு இவங்க பார்க்குறாங்க. தருமபுரியில் தோத்ததுக்கு காரணம் ஜிகே மணியால் தான் நம்ம மனைவி தோத்தாங்கன்னு சொல்லிட்டு அன்புமணிக்கு ஒரு வெஞ்சன்ஸ். முகுந்தன் இருக்கிற இடத்துக்கு தான் மகளை கொண்டு வந்துடணும், முகுந்தனுக்கு அந்த பதவி போகக்கூடாது. அப்பாக்கும் பிள்ளைக்கும் தானே பிரச்சனை. பதவி சண்டையை தவிர வேற எதுவுமே கிடையாது. இந்த பதவி சண்டையில் இவங்க யார் மேலெல்லாம் வன்மத்தை கக்குறாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எங்கள் மேலே இந்த பக்கம் அடங்க மருன்னு சொல்கிற மாதிரி நான் கிடையாது, நீங்களாம் படிக்கிறேன் பொய். ஏன்னா இத்தனை வருஷத்தில் இவங்க எம்எல்ஏ ஆகிருக்கிறாங்க, மினிஸ்டர் ஆகிருக்கிறாங்க, சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிருக்கிறாங்க, எல்லா விதத்துலையுமே இவங்க ஆதாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. 4 வருஷத்தில் நான் சொல்கிறேன் விடுதலை சிறுத்தைகளுடைய பலன் என்ன, பட்டியலின மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்னன்றது சொல்கிறோம். விடுதலை சிறுத்தைகளுடைய பாராளுமன்ற பங்களிப்பு என்னன்றது ஒரு புத்தகம் வருது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினால சட்டமன்றத்தில் என்னென்ன நடந்திருக்குதுன்னு ஒரு புத்தகம் வருது. சமீபத்தில் வெளியிட போகிறோம். இப்போ அதில் 2-3 உத்தரமாக சொல்கிறேன். ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கும் ஓபிசி அப்படி சொல்கிறோம் இல்லையா, எல்லாருக்குமே 2.5 லட்சம் ரூபாய் வருமானம் இருந்ததுன்னா அவங்க இடஒதுக்கீட்டில் போக முடியாது. அதை இன்க்ரீஸ் பண்ணி 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் கேட்கணும்னு சொல்லிட்டு மன்மோகன் சிங் கிட்ட அப்பவே மனு கொடுத்தவர் தலைவர் திருமா. அதை 4.5 லட்சத்துக்கு உயர்த்தி கொடுத்தவங்க காங்கிரஸ் கட்சி. அத்தனை சமுதாயத்துக்கும், எந்த சமுதாயத்துக்கும் நான் எதிரி இல்லைன்னு எங்கள் தலைவர் சொல்கிறோன்னா அது உண்மை. அது பாசப்பு வார்த்தை கிடையாது, பாசாங்க வார்த்தை கிடையாது, செயலில் காமிக்கிறாரு. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருஷத்தில் வெறும் 9 ஸ்டூடெண்ட் தான் சர்வதேச கல்விக்கு வெளியில் போனால் பட்டியலினத்தை சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இந்த 4 வருஷத்தில் மட்டும் விடுதலை சிறுத்தைகளோட முன்முயற்சியால் 141 இளைஞர்கள் இளம்பெண்கள் போயிருக்கிறாங்க. கடந்த 10 வருஷமா வெறும் 4 கோடி ரூபாய் தான் அதிமுக அரசு செலவு பண்ணது. விடுதலை சிறுத்தைகளோட முன்முயற்சியால் இந்த 4 கோடி 65 கோடியாக மாறி இத்தனை பசங்க இன்னைக்கு உயர்கல்விக்காக போயிருக்கிறாங்க. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா எல்லா நாடுகளுக்கும் செல்லக்கூடியது வாய்ப்பு. வருஷத்துக்கு 36 லட்சம் ரூபாய். அடுத்தது 2வது, கடந்த 10 வருஷத்தில் தாட்கோல் வந்து ஒரு லோன் ஒரு பட்டியலினத்து சமுதாயத்தை சேர்ந்தவங்க வாங்கினது கிடையாது. இந்த 4 வருஷத்தில் 6000 பேருக்கு மேலே கடன் உதவி தாட்கோவில் வழங்கப்பட்டிருக்குது. 174 கோடி ரூபாய். விடுதலை சிறுத்தைகளோட முன்முயற்சியால் தலைவருடைய வழிகாட்டுதல் படி பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் தளபதி ஸ்டாலினை பார்த்து நேரடியாக பேசி வாங்கின தொகை 174 கோடி தாட்கோவுக்கு. இவ்வளோ விஷயங்கள். ஒரு கட்சி, ஒரு அமைப்பு எதுக்காக உருவாக்கப்பட்டது, எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது, அந்த நோக்கம் நிறைவேறணும். எம்சி ராஜா விடுதி புனரமைக்கப்பட்டதுக்கு கூட தலைவர் அதுதான் சொல்றேனே. நான் சொன்னது இருக்கக்கூடிய நேரத்தில் 2-3 சொல்றேன், அவ்வளோதான். இது பெரிய பட்டியலே போகுது. இப்படி ஏதாவது ஒன்று இந்த மக்களுக்காக செஞ்சேன்னு சொல்லிட்டு அப்படியும் புள்ளியை சொல்லுங்களேன். ஒன்று சொல்லுங்களேன்.
எத்தனை வன்னி இளைஞர்கள் நாங்க பாக்குறோம், எத்தனை பேர் பாக்குறோம், சுண்ணாம்பு அடிச்சுன்னு பெயிண்ட் அடிச்சுக்கின்னு வெறும் கட்டட வேலை செஞ்சு இப்படியே தான் போயிட்டு இருக்கிறான். 30 வருஷத்துல 5000 பேர் பார்த்துட்டு அட்வொகேட் இருக்கிறேன். ஆக்கியிருக்குன்னு சொல்றாரு இவர்தான். அதுதான் சொல்றேனம்மா, அவரை பத்தி நீ பேசினா அண்ட புழுகன் ஆகாச புழுகன் இந்த 2 பேருக்கு அப்படியே பொருந்தும் அப்படின்னா இவங்க 2 பேர் தான். நான் சொல்றதை விட அதே சமுதாயத்தை சேர்ந்த CN ராமமூர்த்தியினுடைய பல்வேறு பேட்டிகளை கேட்டு பாருங்க, இதெல்லாம் அப்படியே இருக்கும். இதெல்லாம் எந்த காலத்திலுமே மாறவே மாறாது. நம்ம தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு ராமதாஸ். ஒரு காலத்துல போராளியா இருந்தவர், ஆனா கட்டமைப்பு மாற மாற அவரை வேற மாதிரி ஆக்கி இன்னைக்கு கடைசியா நீச்சல் குளத்துல வந்து காலம் போன போக்குல நின்னுக்குன்னு படுத்துன்னு ஜெயிப்பேன், நீச்சல் அடிச்சுன்னு ஜெயிப்பேன், படுத்து நன்னவோ இருக்கிறார். அவர் புள்ள கடற்கரை ஓரத்துல டால்பினுங்களோட நீச்சல் அடிக்கக்கூடிய வீடு கட்டிட்டு சுகபோகமாகிறாரு. அப்பா ஸ்விம்மிங் பூல் கட்டிக்கிட்டு நான் அங்க இருக்கிறேன், இவங்களுக்கு போட்டு இதுல போய் வேற இருக்குது. நீ கடற்கரைனா நான் ஸ்விம்மிங் பூல். நீங்க அவங்க சமூக மக்களுக்கு எதுவும் செய்யல அப்படிங்கிறீங்க. ஆனா இந்த மாநாட்டுல வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. என்ன சொல்றாங்கன்னா, பட்டியலின மக்கள் எந்த அளவுக்கு இருக்காங்களோ அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப 2% இடஒதுக்கீடு வந்து உயர்த்தி தரணும் அப்படின்ற ஒரு தீர்மானம் எல்லாம் கொண்டு வராங்களே. பட்டியலின மக்களுக்காக தீர்மானம் எல்லாம் கொண்டு வராங்க. இதெல்லாம் ரொம்ப பழைய இரும்பு. அது சொல்லுவாங்க பழைய துருப்புச்சி இரும்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி துருப்புச்சி எடுத்துன்னு போடுறது பேச்சுக்கு. இதெல்லாம் தலித் மக்களுக்கு எதிராக ஒரு அமைப்பையே கட்டி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சமுதாயங்களையும் தலித் மக்களுக்கு எதிராக திருப்பி விட்ட படுபாதக செயலை செஞ்சவர் ராமதாஸ். இன்னைக்கு வரைக்கும் கொங்கு மண்டலம், உளுத்தூர், அந்த உடுமலைப்பேட்டை இந்த பக்கம்லாம் போனோம்னா அங்கே நிறைய கவுண்டருங்க இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் எதுவுமே தெரிஞ்சிருக்காது, எதுவுமே தெரியாது. அங்கெல்லாம் போய் விஷத்தை கக்கி வச்சவர் இவர். எங்கள் தலைவர் பேசாத பேச்செல்லாம் பேசின மாதிரி மிமிகிரி ஆர்டிஸ்ட்டை வச்சு பேசி கவுண்டம் பொண்ணு கட்டு, கொங்கு பொண்ணு வெட்டு இப்படின்ற மாதிரிலாம் பேச்சு பேசி கேசட்டை கொடுத்து அனுப்புறவர் இவர். 2012 அப்புறமா இவர் பண்ணது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. தலித் மக்களுக்கு எதிராக, விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக, இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் எங்கள் தலைவரை கொல்றதுக்கு பல முறையில் முயற்சி பண்ணவர் ராமதாஸ். அதுக்குறான வேலைகள் நிறைய செஞ்சவர். இதெல்லாம் கண் எதிர்க்க என் முன்னாடி நடந்த விஷயங்கள். ராணிப்பேட்டை வழியாக போயின்னு இருக்கிறோம், பிசி மோட்டர்ன்ற ஊர், 200 பேர் பைக்கில் குடி போதை ஃபுல்லாக, டிஎஸ்பி லாவண்யான்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் கூட வந்து நிற்குது. 200 பேருக்கு மேலே வந்து கல்லெட்டு அடிக்கிறானுங்க கார் மேலே. வண்டி போக முடியாமல் பார்க்கறதுக்கு 200 பைக்குங்களை முன்னாடி விட்டுட்டு அப்படியே அடிக்கிறானுங்க சைடில். எந்த பக்கம் நீங்கள் போவீங்க? முன்னாடி போக முடியாது, முன்னேறி போக முடியாது. எல்லோரும் நாங்கள் வண்டியில் விட்டுட்டு கீழே இறங்குறோம். இந்த மாதிரி லாவண்யா டிஎஸ்பி என் கூட தான் ஓடியாருது. இந்த பைக்கெல்லாம் எடுத்து இவங்களை அடிக்கிறது நாங்கள் ஓடுறேன். என் பின்னாடி ஓடுறது ஒரு பெண் 1000 தான் இருந்தாலும் பெரிய பட்டாலியனும் இல்லை. நான் கத்துறேன் டிஎஸ்பி பார்த்து, என்ன நீங்கள் பாதுகாப்பு கொடுத்துருக்கிறீங்கன்னு நான் கத்துறேன். அதுக்கப்புறமா பாதுகாப்பாக எங்கள் தலைவர் அங்கேயே யூடியூன் போட வச்சு கொஞ்சம் பைக்குங்கெல்லாம் எடுத்து போட்டுட்டு ரிட்டர்ன் கூட்டின்னு போகிறோம். அதுக்கப்புறமா அதே இடத்துக்கு நம்ம மாவீரன்னு சொல்கிறாங்களே, காடு வெட்டி குரு, அந்த இழவெடுத்தவன் அங்கே வந்தார். வந்த பிறகு அதே பதிலடியை நாங்கள் எப்படி கொடுக்கணுமோ அப்பயே கொடுத்து அனுப்பிச்சோம். அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, தேர்தல் நெருங்குதுனாலே, தேர்தல் வருதுனாலே ராமதாஸ் வெளில வந்துடுவார். அந்த நல்ல பாம்பு வெளியில் வந்து விஷத்தமாக கொக்கும். இங்கே உழைக்கிற வர்க்கமாக இருக்கக்கூடிய வன்னிய மக்களோ தாழ்த்தப்பட்ட மக்களோ யாருக்குமே வந்து எந்த விதமான ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்றது நாங்கள் கவனமாக இருப்போம். ஆனால் இவருக்கு எதையுமே யோசிக்க மாட்டார். திட்டமிட்டு கலவரங்களை உண்டு பண்ணுவார், திட்டமிட்டு அந்த பொய் செய்திகளை பரப்புவார், எங்களுக்கு எதிரான எல்லா துருப்புகளும் எடுத்து போடுவார். கடந்த காலங்களில் நேரடியாக பாதிக்கப்பட்டதில் நாங்கள் பல்வேறு வழக்குகளை வாங்கியிருக்கிறோம். பல பேர் இன்னைக்கு ஆயுள் தண்டனை கைதிகளாகவும் சிறைவாசிகளாகவும் பல பேர் இருக்கிறதுக்கு காரணமே பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் தான். இவ்வளவு நேரம் நீர்த்துறையோடு பல கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.